ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு. ஸோ வந்துட்டு அவங்களோட சேனலில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு தப்பை தான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு ஒரு கமாண்டை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். ஒரு அதர் சேனலில் போய்ட்டு நம்மளோட கமாண்டை கொடுக்கும்போது எப்படி வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒய்டி ஸ்டூடியோவில் வந்துட்டு ஒரு 3 வகையான கமாண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அதை வந்துட்டு பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் இன்றைக்கி ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் 2 சேனல் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வந்துட்டு அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 வீடியோ ப்ரொமோட் பண்ணிடுறேன். 2 சேனல் வந்துட்டு ISN உலகம் அப்படிங்கிற ஒரு சேனலும், அதுக்கப்புறம் NADIM கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனல். 2 சேனல். ஒன்று வந்துட்டு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸு, அதுக்கப்புறம் இந்த குக்கிங் வீடியோஸ் பற்றி போட்டுக்கிட்டுருக்காங்க. இன்னொரு வீடியோஸ் வந்துட்டு கேமிங்கு, அதுக்கப்புறம் அன்பாக்சிங்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க. ஸோ ISN உலகம் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸு, அதுக்கப்புறம் TNPSCயில் வந்துட்டு எப்படி ஒரு ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு வீடியோஸு. அதுக்கப்புறம் ஆல் கேட்டகரி வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்க. பியூட்டி டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, அதுக்கப்புறம் குக்கிங் டிப்ஸு, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு போடுறாங்க. ஸோ அந்த சேனல் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல் வந்துட்டு உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ மறக்காம வந்துட்டு அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட சேனலை பெஸ்ட்டாக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டு. ஸோ இன்னும் கூட கன்சிஸ்டன்ஸாக வீடியோ வந்துட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய கருத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு NADIM கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்துட்டு கேமிங் பற்றின ஒரு வீடியோ வந்துட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் சீரிஸ் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு விளையாடக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்துட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்ட்டு வந்துட்டு சேனலை வந்து நிப்பாட்டிடாதீங்க. சேனலில் நிப்பாட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். சைடில் வந்துட்டு ஒரு பேனர் இருக்கும், அதை பாருங்கள். சைடில் வந்துட்டு ஒரு பேனர் இருக்கும். இது வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனலு. ஸோ அதை வந்துட்டு இப்போதைக்கு ரன் பண்ணலை. அந்த சேனலை ரன் பண்ணாதனால பாருங்கள், அதில் வந்துட்டு இம்ப்ரெஷன் வந்துட்டு குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. வியூவர்ஸ் வந்துட்டு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வாட்ச் ஹவர்ஸும் இருந்திருக்காது. சேனலை சர்ச் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. சேனலில் வர டிராஃபிக்கு குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக உள்ளே இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்குள்ளே இறங்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு உங்களோட ஃபோக்கஸை வந்துட்டு கொடுங்க. சும்மா ஒரு 4 வீடியோ போட்டுட்டு ஒரு 5 வீடியோ போட்டுட்டு ஒன்றுமே ஒர்க் ஆகலை, எனக்கு வீடியோஸில் வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர் வரல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு நீங்கள் வாட்டுக்கு சேனலை விட்டு போயிடாதீங்க. ப்ரொஃபஷனலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் வந்துட்டு வியூஸ் வந்துட்டு வரணும் அப்படின்னா வீடியோஸ் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸாக போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோத் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். பாருங்களேன், என்னோடய சேனல் வந்துட்டு நான் ஆரம்பத்தில் நான் அப்படி போட்ட வீடியோஸ் தான். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இம்ப்ரெஷன் வந்துட்டு இருக்காது, யாரும் வியூவர்ஸ் வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே லோவில் போயிடும். வந்துட்டு நீங்கள் வந்து இந்த தப்பை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட்ஸை பற்றி சொல்கிறேன். யூடியூப்பில் வந்துட்டு நிறையா கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுப்பீங்க இல்லையா, ஒரு லிங்காக கொடுத்தா அது ஸ்பேமாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. யூடியூப்பில் வந்துட்டு ஒரு என்கோடிங் மூலமாக தான் வந்துட்டு அது ஒர்க் ஆகும். நிறையா வந்துட்டு அவங்க மானிட்டர் பண்ணியிருப்பாங்க. யூடியூப்பில் வந்துட்டு ஒரு மனுஷங்க வந்துட்டு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எத்தனை பில்லியன் கணக்கில் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதை அவங்க ஒன்று ரீட் பண்ணி இது பேட் கமெண்டா, இது குட் கமெண்டா அப்படின்னு பார்த்து ஒன்றெல்லாம் அவங்க வந்துட்டு அவங்களோட விசிபிள் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு சேனலுக்கும் நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களோட யூடியூப்பில் வந்துட்டு அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு. இப்போ நீங்கள் ஓயாமல் வந்துட்டு தேங்க்யூன்னு ஒரு 100 தடவை கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஸ்பேமிங்கில் வந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட லிங்க்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது ஸ்பேமிங்கில் போயிடும். ஸோ அது வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ஒரு நல்ல கமெண்ட்ஸுமே கூட வந்துட்டு ஸ்பேமில் கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு 3 வகையான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது.
கமெண்ட்ஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆகிற பிளேஸ் இருக்குது. அந்த ஒய்டி ஸ்டூடியோவில் வந்துட்டு எப்படி அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் வந்துட்டு என் சேனலில் இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்ததா, எங்கே நான் பார்த்ததே இல்லையே எத்தனை நாளைக்கு அப்படிங்கிற கூட நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும், எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களே டிசைட் பண்ணலாம். ஸோ அந்த டெமோவை வந்துட்டு நான் காட்டுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ISN உலகம் அப்படிங்கிற ஒரு சேனலையும், ரெண்டாவது வந்து NADIM கேமிங் அப்படிங்கிற ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்று கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வியூஸ் வருது வரல, சப்ஸ்கிரைபர் வருது வரல, உங்களோட வேலையை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு க்ரோத்துக்கு வந்துட்டு வர்றதுக்கு நிறைய ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களோட சேனலும் க்ரோத் ஆகும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வியூஸ் வரல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக விட்டுறாதீங்க. விடாமுயற்சியாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இப்போ டெமோவில் வந்துட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு பார்க்குறேன். ஒய்டி ஸ்டூடியோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஒய்டி ஸ்டூடியோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி உள்ளே வரும். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், எனக்கு வந்துட்டு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோவை வந்துட்டு பார்க்காம வந்துட்டு நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே கமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா ஸ்பேம் ஆயிரும். ஸோ அந்த வீடியோவில் பப்ளிஷ்டு, ஹெல்டு ஃபார் ரிவ்யூ, அதுக்கப்புறம் மொத்தம் 3 இருக்கும். அது ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் வந்துட்டு நான் கொடுக்குறேன் பாருங்கள். அது இந்த சேனல்லாம் எனக்கு ஷோவாகவே இல்லை. ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு ஷோவாகவே இல்லை. நான் வந்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் எனக்கு தேவைங்கிற கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் அப்ரூவ் கொடுத்து என்னோடய வீடியோஸ்க்குள்ள வந்து நான் இழுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களோட சேனலில் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகாமல் இருந்திருக்கலாம். இது வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு சில நல்ல கமெண்ட்ஸுமே கூட வந்துட்டு ஸ்பேம் ஆக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்துட்டு உங்களோட பார்வைக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஹெல்டு ஃபார் ரிவ்யூ, நீங்கள் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு விசிபிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்ரூவ் கொடுத்து உங்களுக்கு விசிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத கமெண்ட் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பேம் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. லிங்க்கு கொடுக்காதீங்க. லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும். என்னாலையும் பார்க்க முடியாது. உங்களோட சேனலில் வந்துட்டு எந்த லிங்க் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியாது. ஸோ அப்படி நீங்கள் லிங்க்கை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கொடுக்க வேண்டாம். லிங்க்கே கொடுக்க வேண்டாம். லிங்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பேமாக தான் ஆகும். ஏன்னா யூடியூப் வந்துட்டு உங்களோட மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ்களை. அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், நிறைய லைக்லி டு பி ஸ்பேம் அப்படிங்கிறது வந்துட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்துட்டு ஒரு நல்ல கமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அப்ரூவ் கொடுத்துருங்க. ரைட் கிளிக் அமுக்குனீங்கன்னா அப்ரூவ் ஆயிரும். அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குப்பை தொட்டி மாதிரி, அந்த இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ளாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேமில் வந்துட்டு ரிப்போர்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு அவாய்டு பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஹைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் அப்புறமே நீங்கள் வந்துட்டு இந்த மாஸ்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஸ்பேம் கொடுத்துருங்க. மாஸ்க் டிவைஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் ஸ்பேம் கொடுத்துருங்க. ஸ்பேம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு வராது. ஒரு 10 பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சேனலை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அவங்களோட சேனல் ஒரு ஸ்பேம் சேனலாக மாறிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நல்லா கமெண்ட்ஸ்லேயே கொடுங்க. உங்களோட சேனலும் கூட தவிர்க்க என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸில் பார்க்குறேன்.